ஸ்டோக் லென்த்தை பற்றி பார்த்துடலாமா? அதாவது இந்த மிஷின்ஸோட மிடில் 2.4, 2.7, 3.0ன்னு சில நம்பர்ஸை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால ஸ்கின் டேமேஜை கண்ட்ரோல் பண்ணி ஒரு குவாலிட்டியான ஆர்ட் ஒர்க் உங்களால் கொடுக்க முடியும். வாங்க பார்க்கலாம். ஸ்டோக் லென்த் அப்படின்னா என்ன, அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினுடைய உள்ளே இருக்கிற மோட்டரில் அந்த கேம் வீல் ஒரு சர்க்கிள் சுற்றி வரும்போது நீடில் அந்த டிப்பில் இருந்து இன் அவுட் ஆகிற அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்டோக் லென்த். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 3.5 நம்ம ஸ்டோக் லென்த் வந்து இப்போ செட் பண்ணுறோம் மிஷினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்பு முடிகிற அந்த முனையிலேருந்து 1.75 mm வந்து வெளியில் வரும். மறுபடியும் அதே அளவு அந்த முனையிலேருந்து உள்ளே போகும். இதுதான் வந்து ஸ்டோக் லென்த். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டோக் லென்த்தை கம்மி பண்ணும்போது ஹிட்டிங் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். மீடியமாக இருக்கும் போது மீடியமாக இருக்கும், அதிகப்படுத்தும் போது ஹிட்டிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். அதே போல் இந்த ஸ்டோக் லென்த்தில் வந்து 3 விதமாக இதை பிரிக்கலாம். அதாவது ஷார்ட்டர், மீடியம், லாங்கர் அப்படின்னு நம்ம இதை 3 விதமாக பிரிக்கலாம். இப்போது ஷார்ட்டர் ஸ்டோக் லென்த்தில் வந்து நீடிலுடைய ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் ஹிட்டிங் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதை வச்சு வந்து ஒரு ஸ்மூத்தான பிளாக் அண்ட் கிரே ஒர்க்கு, லிப் ப்ளஷ்ஷு, இந்த ஐப்ரோ டேட்டூஸு, இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. இங்க் ஃப்ளோவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஸ்கின் டேமேஜும் வந்து இதில் கண்ட்ரோல்டாக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மீடியம் ஸ்டோக் லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3.5, 3.6 இதெல்லாம் வந்து மீடியமில் வரும். இது வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். லைனிங் ப்ராப்பராக பண்ணலாம், கலர் ஃபில்லிங் பண்ணலாம், நீங்கள் ஷேட்ஸ் பண்ணலாம், எல்லா ஒர்க்குமே இதில் ஸ்மூத்தாக பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் ஒர்க் பண்ண. ஒரு லாங்கர் ஸ்டோக் லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4, 4.5 அந்த மாதிரி வர்றது வந்து லாங்கர் ஸ்டோக் லென்த்துன்னு சொல்லலாம். இதை வச்சு நீங்கள், அதாவது இப்போது கொஞ்சம் திக்கான நீடில் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு போல்டான லைன் எடுக்க போகிறீங்க, கலர் பேக்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு 4, 4.5 ஸ்டோக் லென்த் வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஹிட்டிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பிகினர்ஸ் யாருமே இதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டேமேஜ் ஆகி டேட்டூவே ஸ்பாயில் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பிகினர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த ஸ்டோக் லென்த்தில் யூஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3.5, 3.6 வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டோக் லென்த்து. இன்னொரு பாயிண்ட் இதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீடில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நீடில்ஸ் இருக்குது, நிறைய வேரியேஷன் இருக்குது. அதோடைய எட்ஜஸில் வந்து ஷார்ட் டேப்பர், மீடியம் டேப்பர், லாங் டேப்பர்னு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போது நீடிலை பொறுத்துமே கூட இந்த ஸ்டோக் லென்த்தை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு கரெக்டான இங்க் ஃப்ளோ இருக்காது, ஸ்கின் டேமேஜ் ஆகும், இப்போ ஹீலிங்க்கு அப்புறம் அந்த டேட்டூ ப்ராப்பராக இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனையும் வரும். இதே போல் டேட்டூ பற்றி, ஆர்ட்டை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா MS டேட்டூவை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.